பிக் பாஸ் வரலாற்றிலே வந்து பார்த்தீங்கன்னா, ஒரு கேஸ் வந்து பல பிரேக்கு போய் நான் வந்து கேள்விப்பட்டதில்ல. ஆக்சுவலா பிக் பாஸ்ல ஜட்ஜா உட்காந்துருக்கவனே பிரமிச்சு போய் ஒரு சாதாரண ஒரு கிளையண்ட் பேசுறத வச்சு எல்லாரும் நடுங்குனது அப்படிங்கிறது இந்த கேஸா தான் இருக்கும். ஸோ அதனால தான் சொல்றேன். பார்வதி இஸ் பிக் பாஸ் சீசன் 9 அப்படிங்கிறது ஒரே சிம்பிளா சொல்லிட்டு தீ பார்வதி அப்படின்னு தான் கண்டிப்பா சொல்லணும். அந்த அளவுக்கு ஒரு சம்பவம் உள்ள நடந்துட்டு இருக்கு. இன்னும் வந்து பார்த்தீங்கன்னா கேஸ் முடியல. பிக் பாஸ் வரலாற்றிலேயே இவ்வளோ நீளமான கேஸ் வந்து இனிமேல் இருக்காதா அப்படிங்கிறது நமக்கு தெரியல. அதை பற்றி தான் இந்த வீடியோவில் நம்ம கண்டிப்பாக டிஸ்கஸ் பண்ண போகிறோம். ஸோ வீடியோக்குள்ள போகிறதுக்கு முன்னாடி சேனலுக்கு புதுசாக இருந்தீங்கன்னா கண்டிப்பாக சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. வீடியோ மறக்காம ஒரு லைக் பண்ணிக்கோங்க. இப்போ நம்ம வீடியோக்குள்ளே போகலாம். ஸோ நான் ஏற்கனவே சொன்ன மாதிரி புட்டு 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 பார்வதி வந்து பாயிண்ட்டை வச்சு அரோராவோட கழுத்தை வந்து ஒரே நெறி அதில் வந்து பார்த்தீங்கன்னா கண் கலங்கி போய் கண்ணீராக வந்து பார்த்தீங்கன்னா உள்ள ஆரம்பிச்சிருச்சு. ஒரு கட்டத்துக்கு மேலே அரோரா காப்பாற்றணும்னு சொல்லிட்டு பிக் பாஸ் வந்து இடைவேளையை விட்டாப்புல. ஐயோ இன்னும் இந்த போல வளர்க்குறாவ அப்படின்னு சொல்லிட்டு. ஏன்னா கனி ஸ்டண்டு பக்கத்தில் சாண்ட்ரா ஸ்டண்டு விக்ரம் வந்து பேச சொன்னா அப்படின்றான். டீக் என்னடா அப்படின்ற மாதிரி பேச முடியல அவனால். ஏன்னா எல்லா பாயிண்ட்டுமே பொட்டு பொட்டுன்னு வைக்கிறான். அரோராவுடைய கேரக்டர் எப்படி இருந்தது, அரோரா எப்படி பழகினா கமருதீன் கூட மொதல் 2 வாரம், பார்வதி லவ் பண்ணுறேன்னு தெரிஞ்சோடனே அரோராவுடைய கேரக்டர் எப்படி மாறிச்சு, எப்படி அரோரா வந்து கமருதீன் கூப்பிட்டா எப்படி வந்து அவளை நல்லா அமுக்கி அமுக்கி கூப்பிட்டு போவா. அதே மாதிரி ஐஸ்கிரீம் டாஸ்கில் ஐஸ்கிரீமை ஊட்டி கமருதீனை தன் பக்கம் இழுத்த அரோரா. அதாவது முழுக்க முழுக்க அரோரா கமருதீனை சாய்ப்பதற்கு என்னென்னலாம் பண்ண முடியுமோ அதை வந்து ரொம்ப பியூட்டிஃபுல்லாக பண்ணா. அவளுக்குத்தான் என் மேலே நான் வந்துடக்கூடாதுங்கிறதுக்கு ஒரு வன்மம். மற்றபடி எனக்கு அவன் மேலே வன்மம் இல்லை. நான் நாமினேஷன் பண்ணது எல்லாமே கரெக்டாக கேம் படி தான் பண்ணேன் அப்படின்ற மாதிரி பொட்டு பொட்டு வைக்கிறா. இதில் பிக்கல்ஸ் விக்ரம் வந்து நான் எவ்வளோ கேஸ் பார்த்துருக்கேன். அவன் ஆதாரம் போது பயங்கரமாக இருக்கும். இந்த வட்டம் அவன் திணறினதே எனக்கு பார்க்கும்போது, டேய் பார்வதி நிஜமாவே நீ ஒரு தீ தான், அதில் எந்த ஒரு மாற்று கருத்தும் இல்லை. அந்த அளவுக்கு கிறிஸ்டல் கிளியர் பாயிண்ட்ஸ் வந்து பார்த்தீங்கன்னா வைக்கவே முடியாது அப்படின்ற மாதிரி தான். பிக் பாஸை மிரண்டாரு. ஐயோ இவன் முடிச்சா கேஸை இப்போயே முடிச்சு விட்ருவா, அதனால் கொஞ்சம் வந்து டைம் கொடுப்போம்னு சொல்லிட்டு வெளியே வந்து பார்த்தீங்கன்னா விடுறாரு. வெளியே போனோடனே நம்ம பிடிவா இருக்கு பாருங்க திவ்யா, அது என்ன பண்ணுது வாண்டடாக வந்து அது அட்ரஸ் பண்ணி முடிச்சு வச்சுல அந்த கேள்வியெல்லாம் இது பேர் கேட்குறாவ அதெல்லாம் கேட்கக்கூடாது, ரொம்ப தப்பாக இருக்காது, அது ரொம்ப பாயிண்டாக வந்து பேசுகிறா அப்படின்ற மாதிரி. அம்மா இரு 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 நீயே பிரஜனு சாண்ட்ரா பார்வதி 4 பேர் சேர்ந்து தான் நாமினேஷன் டிஸ்கஸ் பண்ணீங்க. அதுக்கடி யார் யார் வரலையோ அவங்களெல்லாம் உள்ளே கொண்டு வந்தீங்க. அரோரா வரலன்னு சொல்லி சொன்னாங்க. அவ்வளோதானே, இதுவும் தப்பு இருக்குது. நீங்கள் பேசுங்க அதை அட்ரஸ் பண்ணி முடிச்சாச்சா, அது இங்கே கொண்டு வரக்கூடாது. நீ கண்டஸ்டன்ட் தானே, சரி அட்ரஸ் பண்ணி முடிச்சாச்சு இல்லை, நீ கிளம்பி வெளியே போகாத கண்டஸ்டன்ஸே உள்ளே கொண்டு வந்து கேம் விளாண்டுருக்காங்க. இந்த அம்மா வந்து பார்த்தீங்கன்னா கண்டஸ்டண்ட்டாக உள்ளே வந்துட்டு என்ன அட்ரஸ் பண்ணி அந்த பேப்பிக்கு இது கிடைக்கிறீங்க அப்படின்னு சொல்லிட்டு வக்கனே வந்து பேசுகிறா. நான் கூட சரி கிழிச்சு தொங்க விட்டா போல பார்வதியை கரெக்டான பாயிண்டை பிடிச்சி லாக் பண்ணிட்டான்னு பார்த்தா அங்கே போய் அசிங்கப்படுத்திட்டு இருக்கா. பார்வதி அதில் விடு, இப்போ என்ன சாரி நான் ப்ரிப்பேர் பண்ண விடுமா, என்ன எங்களுக்கு நிறைய வேலை இருக்குமா போமா அப்படின்ற மாதிரி வந்து பார்த்தீங்கன்னா பற்றி விட்டா. அவள் கமருதீன் நான் உங்கள்கிட்ட பேசின கமருதீன் பேசிகிட்டு இருக்கா. கமருதீன் வந்து யோ வாடா இதுன்னு சொல்லிட்டு இல்லை எடுத்துகிட்டு போய் பாயிண்டில் எழுதிக்கோ, இது பண்ணு அப்படின்னு சொல்லி உள்ளே போய் வந்து திருப்பி அடுத்த ஹியரிங் போகிறாங்க. அப்போ தான் வந்து பார்த்தீங்கன்னா நம்ம கமருதீன் வந்து அரோராவை கிராஸ் வெரிஃபிகேஷன் பண்ணுறேன்னு சொல்லிட்டு அரோராவை கொஞ்சம் பேச விட்டான். அந்த இடத்துல கமருதீன் கொஞ்சம் ஸ்கோப் இழந்தான். அதாவது அரோரா வந்து ஆபாச குறியீடு வந்துச்சு, அதெல்லாம் வந்து பேசினாங்க அரோரா, அதெல்லாம் எதுக்கு பார்வதி வந்து பேசினாங்க அப்படிங்கிற மாதிரி சில சின்ன பாயிண்ட்ஸ் வந்து அவங்களுக்கு அகெயின்ஸ்டாக போகுது அந்த ஆபாச குறியீடு மேட்டரில். ஏன்னா அது வாண்டடாக அவங்க கொண்டு வரல, அது இவருக்கு பட்டுச்சு. யாருக்கு? தர்பூசணி இப்போ இல்லை. அப்போ இவங்க அதுதான் வன்மம் அப்படின்ற மாதிரி வந்து ப்ரொஜெக்ட் பண்ணுறாங்க. அதை வந்து கமருதீன் வந்து ஃபியூல் போட்டுட்ருக்கான் உள்ள. அதை அங்கேருந்து சொல்லி பார்க்குறாங்க. அங்கே இருக்க ஜட்ஜி வந்து பார்த்தீங்கன்னா பேசாதீங்க அப்படின்னு சொல்லி அவங்க அடக்கிட்டாங்க. அந்த ஒரு பாயிண்ட் மட்டும்தான் பார்வதிக்கு எதிராக போச்சு. மற்றபடி பொசிஷனஸ்லாம் வந்து பாயிண்ட் லாக் பண்ணல. இந்த ஒரு பாயிண்ட் தான். ஆனால் இந்த ஒரு பாயிண்ட் விக்ரம் மறந்துட்டான், விக்ரம் விட்டான். ஏன்னா விக்ரமுக்கு அவ்வளோ ப்ரெஷர், எதை சொன்னாலும் பார்வதி லாக் பண்ணுறான். ஒரு மாதிரி இருக்கு உங்கள் ரிலேஷன்ஷிப் அப்படின்னு சொன்னாலே போட்டு உடைக்கிறா. நீ எப்படி சொல்லலாம் அப்படி ஒரு மாதிரி இருக்கு, எங்கள் ரிலேஷன்ஷிப் இருக்குது, எங்கே நீ பார்த்த, நீ லாயராக இருக்க படிச்சுட்டு வந்தியா அப்படி இப்படின்னு போட்டு ஒரே போடுறா. அவனுக்கு பேச்சு வர மாட்டேங்குது, ஒரு பக்கம் இது வர மாட்டேங்குது. அதுக்கடுத்து வந்து பார்த்தீங்கன்னா பார்வதியை வந்து திருப்பி எக்ஸ்பிளைன் பண்ணுறாங்க. அந்த மாதிரி எனக்கு அரோரா மேலே 1% கூட வன்மம் அப்படிங்கிறது கிடையாது. நமக்கே தெரியும்லங்க எங்கே வன்மம் இருந்துச்சு அரோரா மேலே. அரோரா தான் பார்வதியை செக்யூராக ஃபீல் பண்ணுறா அப்படின்னு சொல்லிட்டு அவளை வெறுப்பேற்றுறதுக்கு இவள் பண்ணா அப்படிங்கிறத நம்ம பார்த்தோம். ப்ளஸ் பார்வதியை நாமினேட் பண்ணதுலேருந்து அரோரா வந்து என்னென்ன பண்ணிட்டு இருக்கா, அந்த மொட்டை கடைதாசி அடுத்து போட்டது எல்லா விஷயத்தையும் எக்ஸ்போஸ் பண்ணுறாங்க. ஐஸ்கிரீம் அதுக்கு எடுத்து கொடுத்து வெறுப்பேற்றினது. அப்போ யார் இங்கே தப்பு பண்ணுறா?
அப்போ யாருக்கு வன்மம், யார் அவதூறு பரப்ப ட்ரை பண்ணுறா, யார் இவங்களோட ரிலேஷன்ஷிப் கொச்சப்படுத்துறா அப்படின்ற எல்லா பாயிண்ட்டுமே அரோராக்கு எதிராக தான் போயிருக்கு. பட் ஜட்ஜஸ் என்ன சொல்கிறாங்க அப்படிங்கிறது தெரியல. ஏன்னா ஜட்ஜஸ் வந்து பார்த்தீங்கன்னா ஒன்று விக்ரம் ரொம்ப பிடிக்கும், இன்னொன்று விக்ரம் பிடிக்காது. இந்த சைடு இருந்தால் பார்வதிக்கு இது பிடிக்கும்னு சொல்ல முடியாது, பிடிக்கும் பிடிக்காது. அதனால் ஃபுல் அண்ட் ஃபுல் ஃபேவர் ஆஃப் விக்ரமுக்கு தான் போக வேண்டிய ஒரு கட்டாயம் இந்த கேஸ் இருக்குது அப்படின்ற மாதிரி எனக்கு ஒரு ஃபீல் ஆகுது. ஸோ நீங்கள் இதை எப்படி பார்க்குறீங்க அப்படிங்கிறத கண்டிப்பாக சொல்லுங்கள். ஆனால் பார்வதி இந்த பொய் சாட்சி விஷயத்தில் நீ என்னத்தையா சொல்லிட்டு அப்படின்னு சொல்லிட்டாங்க பார்த்தீங்கன்னா, அது பொய் சாட்சியே கிடையாது அப்படிங்கிறது தான் வந்து பாயிண்ட்டு. ஸோ உங்களுடைய கருத்துக்கள் என்ன அப்படிங்கிறத சொல்லுங்கள். அது அவங்க சொன்னது தான், அது பொய் சாட்சியாக கன்சிடர் பண்ண முடியாது அப்படிங்கிறது தான் என்னுடைய பாயிண்ட் ஆஃப் வியூ. ஸோ மீண்டும் சந்திப்போம். தேங்க்யூ கைஸ்.